அட நம்ம இன்றைக்கி மாமா பையன் எஃப்எஃபோட 4th எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் எங்கே விட்டுருப்போன்னா, தேவ் வந்து கோச்சிட்டு போயிருப்பார். தீனா வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பா எப்படிலாம் வந்து அவரை மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் குர்த்தா, அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படியே எடுத்து காட்டுது. அந்தளவுக்கு அது டைட்டாக ஃபிட்டுன்னு இருக்கு உங்களுக்கு. நீங்களும் அப்பா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படி கீழே வரீங்க. உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஒரு மைண்ட் வாய்ஸ், எதுக்கு இவ்வளோ ஃபிட்டுன்றத காலேஜுக்கு போட்டு வரா அப்படின்ற மாதிரி உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் போகலாமா மாமா அப்படின்றீங்க. அவர் எதுவும் பேசலை, அப்படியே போய்ட்றாரு. நீங்களும் இருடா எவ்வளோ நேரம் உன்னை மயக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு பேசிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போகிறீங்க. பைக் கிட்ட போனதும் தேங்க ஏறி உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஷாலை கழட்டி உங்கள் பேக்கில் போடுறீங்க. தேங்க பின்னாடி திரும்பி அப்படியே அவங்கள பார்த்து மறைச்சிட்டு கேட்குறாரு, இப்போ எதுக்கு ஷாலை ரிமூவ் பண்ணுற அப்படின்னு. நீங்கள் என்ன மாமா வண்டியில் போகும்போது பறந்து இல்லைன்னா டயரில் மாட்டிக்கிச்சுன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல, நான் காலேஜ் போனதை எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு அடுத்த பேசல. வேகமாக ஏறி பைக்கில் உட்காந்துக்கிறீங்க. அவரும் என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அவர் எப்போ ஸ்பீடாக போவார், பட் இன்றைக்கின்னு பார்த்து நார்மலாக போகிறாரு. தென் ஒரு ஸ்ப்ரீன் பிரேக்கர் வருது, அதை அவர் நோட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பார். பார்த்தா அதில் டம்னு ஏற்றவும் நீங்கள் அப்படி தாண்டா சாக்கு அப்படின்னு, அதாவது அவர் மெதுவாக தான் ஏற்றிருப்பார். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஏற்றி முன்னாடி இருக்கவங்க வந்து இது பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் இங்கே கிடையாது. அவர் நார்மலாக தான் இது பண்ணியிருப்பார். பட் நீங்கள் வந்து இதை விடக்கூடாது அப்படின்னு அப்படியே போய் சமாளில் பின்னாடி பேக் ஹேக் பண்ணியிருப்பீங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட் ஃபுல்லாக ஒரு பேக்கில் அட்டாச் ஆகிருக்கும். அவருக்காக ஒரு மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறாங்க, ஐயோ தேங்க நீ வேறு அவட்ட பேசுகிறது இல்லை மீட்டாடுறா, ஐயோ இதுக்கு வாய்ஸ்லாம் ஷேக் ஆகுதுன்னு அப்படியே அவங்கள பின்னாடி திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் நகர்ந்து வர்றியா மேடம் அப்படின்றாங்க. சாரி ஸ்ப்ரீன் பிரேக்கர் வந்துச்சு அதனால தான் அப்படின்ட்டு. ஐயோ என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அம்மா ஒன்று நினச்சா இவன் ஒன்று பண்ணுறான், சாமி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிருக்கீங்க. டேங்க்கு மனசே கேட்டிருக்காது. அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். நீங்கள் தான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேர் காலேஜ் போகிறீங்க. தென் போனதும் நீங்கள் அப்படியே சரி மாமா நான் கிளாஸ் போகிறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பைத்தியம் ஷாலை போடு ஃபஸ்ட்டு அப்படின்றாரு. சரி மாமா போட்டேன், நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்றீங்க. முன்னாடி அப்படியே போகிறேன் அப்படின்றாரு. பின் என்ன பண்ணுறது, அதான் ஷால் போட சொன்னீங்க போட்டுட்டேன், இப்போ கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்றாரு. மாமா இது காலேஜ், அது இல்லாமல் சார் என்கிட்ட தான் பேச மாட்டீங்கல்ல, அப்புறம் அதுக்கு கிஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் இப்போ கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றாரு. கொடுக்க முடியாதுடா அப்படியா அப்படின்னு அப்படி உங்களை இழுத்து அப்படின்னு சின்ன கொடுத்துட்றாரு. நீங்கள் தள்ளி விட்டு போடா ஃப்ராடு அப்படின்னு கொடுத்துட்டு ஓடிடுறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு பைக்கை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அவரோட கிளாஸ்க்கு போய்ட்றாரு. தென் நீங்கள் இப்போது கிளாஸ் போயிட்டு டீனாவை போய் டீனா அப்படின்னு ஹேக் பண்ணிக்கிறீங்க. அவன் முன்னாடியாச்சு பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அதை சொல்லு, நீ சிரிக்கிறத பார்த்தா அப்படின்றா. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடி, என் மாமா வெளுந்துட்டான் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவள் அப்பா இப்போ நீ ஹாப்பியா ஹாப்பி அப்படின்ட்டு அன்றைக்கி அப்படியே கிளாஸ் போகுது. தென் இன்டர்வெல்லில் நீங்களும் தீனாவும் அப்படியே பேசிவிட்டு கேண்டீன் போவீங்க. பார்த்தா அங்கே பிரைட், நீங்கள் ஆಮೇಲೆ டப்புன்னு இடிச்சிட்டு அப்படியே சாரி அப்படின்னு இது பண்ணுவீங்க. அவங்க பார்த்தா பிரைட் நின்ன காலேஜ் அடி அப்படின்றான். நீங்கள் பிரைட் நீங்கள் ஐயோ இவனால தான் எல்லாம் பிரச்சனையும், இவனை யாரையும் இப்போ என் காலேஜில் வந்து சேர சொன்னான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க.
பிரைட் சரி வா உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணு அப்படின்றாரு. இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றீங்க. அட ஆர்டர் பண்ணுமா அப்படின்றாரு. நீங்களும் அப்படின்ட்டு ஹரி ஹரி ராஸ்மலுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதுமா அப்படின்னு போதும் போதும் அப்படின்னு நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணவே பார்க்குறீங்க. பட் அவன் விடவே மாட்டேங்கிறான். அவங்க இது தூரத்துலேருந்து பார்த்துட்டு சரியான டென்ஷன் அவருக்கு. அவ்வளோ கோவம் வருது. என்னன்னு தெரில, அவ்வளோ பொசசிவ் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே பேசிகிட்டே வரும்போது ஒரு பையன் அவங்கள அப்படியே இடிச்சிடுறான். அப்போ உங்கள் கையில் அந்த ரோஸ் மில்க் ஃபுல்லாக உங்கள் மேலே கொட்டிடுச்சு. பிரைட் அதை பார்த்துட்டு ஐயோ கொட்டிடுச்சுடி டே அறிவில்லை அப்படின்னு அவனை திட்ட போகும்போது நீங்கள் அப்படியே பிரைட்டை ஸ்டாப் பண்ணி ஐயோ பிரைட் விட அவன் தெரியாமல் தானே பண்ணான் அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. பிரைட் அப்படியே டிஷ்யூலாம் வச்சு அப்படியே உங்கள் நெக்கிட்டலாம் தொடச்சிட்ருப்பான். நீங்கள் அதை அவ்வளோ பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஊற்றிருச்சுன்னு தானே துடைக்கிறாங்க அப்படின்னு காமனாக தான் எடுத்திருப்பீங்க. தீனாவும் ஐயோ என்ன இப்படிலாம் நடக்குது, இப்போ தான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண அதுக்குள்ளே இதெல்லாம் ஐயோ இவன் வேறு அங்கெல்லாம் தொடச்சிட்ருக்கானே அப்படின்னு உங்களை அப்படியே இழுத்து உங்கள் காதுக்கிட்ட என்னடி பண்ணுறான் அவன் பாட்டுக்கு அவங்களாம் கை வச்சிட்ருக்கான், நீ பார்த்துட்ருக்க தூரத்தில் வந்து உன் மாமா பார்த்துட்ருக்காண்டி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் எது அப்படின்ற மாதிரி ரைட் நானே தொடச்சிக்கிறேன் ரைட் அப்படின்ற மாதிரி டிஷ்யூ வாங்கிட்டு நான் வாஷ்ரூம் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே தீனாவை கூட்டிகிட்டு வரீங்க. என்னடி சொல்கிறேன் எங்கடி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அங்கே பாரு நீங்கள் பார்த்தா அப்படியே டெத்து கலர் விட்டுட்ருக்காரு உங்களை தூரத்தில் நின்று. ஐயோ செத்து போயிட்டேன் டீனா நான் அப்படின்ற மாதிரி டீனாவை பார்க்குறீங்க. சாபம் அவளை இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா அவனுக்கு கொடுத்து சேர்த்து வச்சா நீ ஏன் உனக்கு மண் வாரி போட்டுக்கிறவன் அப்படின்ற மாதிரி அவள் திட்டுறா. நீங்கள் எதை தான் ஐடியா சொல்கிறேன் என்னடி பண்ணுறது இப்போது முறைக்கிற முறையிலே எரிச்சிருவான் போல். ப்ளீஸ் டீனா ஏதாவது பண்ணிட்டீனா அப்படின்றீங்க. என்ன பண்ண இரு நானும் யோசிக்க வேண்டாம், அவர் முறைக்கிற முறையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. தென் கண்ணிலே வா என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி லுக்கு விடுறாரு. நீங்களும் அப்படியே அதை பார்த்துட்டு டீனா அவர் எங்கேயோ வர சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், நான் போகிறேன் என்ன பார்த்து போடி, அவர் முறைக்கிறதே சரியில்லை, அடிக்கிட்டி வாங்கிட்டு வராத, கொஞ்சம் பார்த்து பேசுன்னு அப்படின்ற மாதிரி உங்களை அமுச்சு வைக்கிறா. நீங்களும் பயந்துட்டு கடவுளே ஜீசஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே போகிறீங்க. ஏன்னா அது ஒரு பிளைன் ரூம் லைக் ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ அங்கே யாரும் வர மாட்டாங்க. ஸோ அங்கே தான் தேங்க போகிறாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. போன உடனே தென் உள்ளே போனதும் தேங்க வந்து டோரை லாக் பண்ணு அப்படின்றாரு. நீங்களும் லாக் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. விட்டு உங்களை டோரோடு பின் பண்ணி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மாமா மாமா நான் சொல்கிறேன் இங்கே பாரு கோவப்படாதீங்க, நான் எந்திரிச்சு அதான் நான் அவனை பார்த்தேன் ஆனால் அது இப்படின்னு திணறீங்க பிகாஸ் தேவன் அப்படி முறைக்கிறாரு. தேவங்க அப்படியே உங்களை முறைச்சிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். பட் அப்படியே உங்களை இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஃபுல்லாக பைட் மார்க்காக வைக்கிறாரு நெக்லலாம். அப்படி கட்டுக்கிறாரு அவ்வளோ ஹிக்கி. நீங்கள் மாமா மாமா என்ன பண்ணுறீங்க, இது காலேஜ் மாமா வலிக்குது மாமா, எனக்கு இப்படி வலிச்சிருக்கோம். அவன் இங்கே வச்சு தொடச்சிட்ருக்கான், நீ விட்டு பார்த்துட்ருக்க என்ன அப்போ என்னை இப்படி தானே வலிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கோமா அவளோட கிஸ்ஸில் கொஞ்சம் கூட லெவலில் அவ்வளோ ஆங்க்ரி தான் இருக்குது. உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு ஒரு பக்கம் என் மேலே எவ்வளோ பொசசிவாடா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் இவ்வளோ கோவம் வருது இவனுக்கு, நான் எப்படி நான் மேரேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் கடைசி வரைக்கும் கோவத்தை பேர் பண்ண போகிறனோ தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. தென் இப்போது அப்படியே அவர் அவ்வளோ அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே லிப் லாக் பண்ணிவிட்டு ஒரு பிக் எடுக்கிறாரு. நீங்கள் தேங்க தள்ளி விட்டு மாமா பித்துக்கு இதை பிக் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்ஸ்டாவில் போஸ்ட் போட மாமா என்ன பேசுகிற, ஆமாம் நீ என் பொண்டாட்டின்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல, நீ என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா இனிமேல் அவங்ககிட்ட வரமாட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் மாமா இதெல்லாம் டூ மச், எவ்வளோ பொசசிவ் வேண்டாம் ஆகிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பொசசிவ் தாண்டி பொசசிவ் தான் எனக்கு மட்டும்தான்
மற்றவங்கலாம் வச்சா எனக்கு பிடிக்காது. அதுவும் பார்க்குற பார்வை இருக்கே, இன்னொரு டைம் நீ அவங்க கூட பேசினேன்னு வச்சுக்கோவேன், மனுஷனாக இருக்க மாட்டவன் அப்படின்றாரு. உங்களை பார்த்துட்டு ட்ரெஸ் வச்சுருக்கியா இல்லை வாங்கிட்டு வரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நானே வச்சுருக்கேன். சரி பேசுக்கு மூஞ்சி அப்படி வச்சிட்ருக்க. ஒன்றும் இல்லை, நான் போகிறேன், வாஷ்ரூம் போகணும் அப்படின்றீங்க. அப்புறம் அப்படியே உங்களை இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, அங்கே பாரு, உன் மேலே சந்தேகம்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும்தான் நீ யார் ஒன்லி மைன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே கிளாஸில் வந்து உட்காடுறீங்க. இந்த ஹேர் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நீங்களும் டீனா வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு, பிகாஸ் உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே நார்மலாக இருக்கீங்க. அவள் வந்து மச்சான் என்னாச்சு, இதான் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அது சரி, அவருக்கு உன் மேலே எவ்வளோ லவ் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. லவ் தான், ஆனால் இப்படி பைத்தியகாரத்தனமாக லவ் வச்சுருக்கிறது எப்படி சொல்கிறது, எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. என் மாமா என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கானா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. தென் இன்ஸ்டா எடுத்து பார்த்தா அது சொன்ன மாதிரியே போஸ்ட் போட்டு வச்சுக்கிறாரு, ஒரு லவ் சாங் போட்டு. நீங்கள் ஐயோ இந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறாங்கப்பா, அதுக்கு கமெண்ட்லாம் எப்படி வருதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் பார்த்துட்டு அட்டே பா என்னடி செம்மையாக பண்ணியிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் தீனா வாயை உடச்சிருவேன், என்னடி பேசுகிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷை ஆகுது. ஐயோ ஷை ஆகுறியா அவன் அப்படின்னு கேட்குறா. இப்போடி அமித்யா அப்படின்ற மாதிரி அன்றைக்கி டே அப்படியே உங்களுக்கு போகுது. ஓகேடா, அந்த பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் ப்ளீஸ் கமெண்ட் மஸ்ட், அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.